ஹலோ வேர்ஸ் வெல்கம் டு வெயிட்டுகோப். நான் உங்கள் டிஜே. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் கேட்ட ஒரு சில மேக்ஸம் தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இது ஃபுல் அண்ட் ஃபுல் அக்கௌண்ட்ஸில் இருந்து கேட்டுருக்காங்க. அதாவது நிதி கணக்கியல் ஃபஸ்ட்டு செமஸ்டரில் வர 3வது பாடத்துலேருந்து கேட்டுருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நிறுவனத்தின் சொத்துக்கள் ரூபாய் 3,60,000, முதல் ரூபாய் 2,00,000 எனில் அந்நிறுவனத்தின் பொறுப்புகள் டேஷ் ஆகும் கேட்டுறாங்க. ஓகேங்களா, ஸோ இதுக்கு சிம்பிளான ஒரே ஒரு ஃபார்முலா தான் இருக்குது. அது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, மூலதனம் சீக்குவல் டு ஆஸ்தி மைனஸ் பொறுப்பு. ஓகேங்களா, இது எங்கே புக்கில் இருக்குதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 185. ஓகேங்களா, அக்கௌண்ட்ஸ் புக்கில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 185 இருக்கும். வேணா உங்களுக்கு காமிக்கிறேன் நான். ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், சொத்துக்கள் ஈக்குவல் டு முதல் ப்ளஸ் பொறுப்புகள். ஓகேங்களா, இப்போ நமக்கு முதல் வேணும்னா சொத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்துடும், முதல் அந்த பக்கம் போயிடும். ஓகேங்களா, அப்போது முதல் சீக்குவல் டு சொத்துக்கள் மைனஸ் பொறுப்புகள்னு வந்துடும். ஓகேங்களா, ஸோ அதே ஃபார்முலா தான் இங்கேயும். ஸோ இது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் ஒரு மேக்ஸ் சம்மு மாதிரி போட்டு காமிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இதில் பாருங்கள், ஃபார்முலா எடுத்து எழுதிட்டேன். மூலதனம் சீக்குவல் டு ஆஸ்தி மைனஸ் பொறுப்பு. ஓகேங்களா, அவங்க கொடுத்துருக்கிற சொத்து வந்து பார்த்தீங்கன்னா 3,60,000, அவங்க கொடுத்துருக்க முதல் 2,00,000. ஸோ அப்போ சொத்துலேருந்து மூலதனத்தை கழிச்சோம்னா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன்சர் வந்துடும், பொறுப்புன்றது எவ்வளோன்னு வந்துடும். ஓகேங்களா, ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா பொறுப்பு இந்த பக்கம் வச்சுட்டு முதலோட மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு போகுது. ஓகேங்களா, முதல் வந்துட்டு 2,00,000, இந்த முதல் இந்த பக்கம் போகும்போது மைனஸ் 2,00,000 ஆகிடும். அப்போது சொத்துலேருந்து முதல்ல கழிச்சோம்னா நமக்கு வந்து பொறுப்பு வந்துடும். ஓகேங்களா, அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1,60,000. ஓகேங்களா, ஸோ ஆன்சர் வந்து பாருங்கள் 1,60,000. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் 177 இருக்குது பாருங்கள். கீழ்கண்ட விவரங்களை கொண்டு நிறுவனத்தின் லாபம் கண்டறிக. ஓகேங்களா, இது வந்து சிம்பிளான ஒரு விஷயம்தான். கொடுத்துருக்கிற விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொடக்க முதல் 1,60,000, இறுதி முதல் 1,80,000, எடுப்பு 36,000, கூடுதல் முதல் 10,000. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து முதல் மட்டுமே அவங்க 1,60,000 + 10,000 ஈக்குவல் டு 1,70,000 போட்டிருக்காங்க. அவங்களுக்கு கடைசியாக வந்த இறுதி முதல் எவ்வளோ இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா 1,80,000. இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா எடுப்பு வந்து முதல்ல இருந்து 36,000 எடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதை சமப்படி போட்டோம்னா, ஸோ இதில் வந்து பாருங்கள், தொடக்க முதலும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கூடுதல் முதலும் கூட்டினா வந்து பார்த்தீங்கன்னா 1,70,000. அதே மாதிரி இறுதி முதல் அவங்கக்கிட்ட கடைசியாக இருக்கிற இறுதி முதல், அது வந்து ஸ்டாக்குன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதுவும் எடுப்பும் வந்து பார்த்தீங்கன்னா 36,000. ஏன்னா இது வந்துட்டு அவங்களுக்கு ஒரு சொத்தாக தான் இருக்கும். ஓகேங்களா, அப்போ இது ரெண்டும் கூட்டிங்கன்னா 2,16,000. அப்போ இதிலிருந்து ஒரு நிறுவனத்தில் ஒருத்தர் வந்து முதல் போடுறாருன்னா அந்த நிறுவனம் வந்துட்டு அவங்களுக்கு லாபத்தை கொடுக்க வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா, ஸோ அப்போ 2,16,000லேருந்து 1,70,000 கழிச்சா நமக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 46,000 மொத்த லாபம். ஓகேங்களா, ஸோ ஆன்சர் வந்து பாருங்கள் ரூபாய் 46,000. ஓகேங்களா, ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேய்மான கணக்கு. ஓகேங்களா, ஸோ கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா, கீழ்கண்ட விவரங்களை கொண்டு நேர்கோட்டு முறையில் தேய்மான விகிதம் கணக்கிடுக. நிலை சொத்தின் அடக்க விலை 50,000, எரி மதிப்பு 5,000, பயனளிப்பு காலம் 10,000. ஓகேங்களா, ஸோ எரி மதிப்புனா ஒன்றும் இல்லை, நம்ம எதிர்நோக்கிற இறுதி மதிப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா எரி மதிப்புன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 154 இருக்கும். நான் வேணால் உங்களுக்கு புக்கில் காமிக்கிறேன். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் புக்கில் தான் இருக்குது. ஓகேங்களா, புக் இருந்தால் கூட நீங்களும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு சொத்தின் பயனளிப்பு காலம் முடிவடைந்த பிறகு அதை விற்கும் பொழுது கிடைக்கக்கூடிய மதிப்பை இது உணர்த்துகிறது. இது எரி மதிப்பு எனப்படும். ஓகேங்களா, ஸோ இறுதி மதிப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள், இறுதி மதிப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா எரி மதிப்புன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ இதுக்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா தேய்மான கணக்கீட்டு முறையில் 7 மெத்தட் இருக்குது. ஓகேங்களா, ஒன்றுத்தும் ஒரு ஃபார்முலா இருக்கும். நம்ம கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா நேர்கோட்டு முறை தான் கேட்டுருவாங்க. அப்போ நேர்கோட்டு முறையோட ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா இதோ இங்கே இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டு தேய்மான தொகை கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா சொத்தின் ஆரம்ப அடக்க விலை மைனஸ் எதிர்நோக்கும் இறுதி மதிப்பு டிவைடட் பை சொத்தின் எதிர்நோக்கும் பயனளிப்பு காலம். ஓகேங்களா, இதுதான் வந்து அதுக்கு ஃபார்முலா. அதே மாதிரி தேய்மான தொகை கண்டுபிடிச்ச உடனே தேய்மான விகிதத்தை வந்து கண்டுபிடிக்கணும். ஆண்டு தேய்மானம் டிவைடட் பை ஆரம்ப அடக்க விலை இன்ட்டு 100. ஓகேங்களா, ஸோ இது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சம்மா போட்டிருக்கோம். ஸோ அதுவும் உங்களுக்கு காமிக்கிறேன்.
ஸோ ஃபார்முலா வந்து எழுதியிருக்கேன் பாருங்கள். ஸோ தேய்மான தொகைக்கு வந்து என்ன ஃபார்முலானா ஆரம்ப அடக்க விலை மைனஸ் எதிர்பார்க்கும் இறுதி மதிப்பு. இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா எரி மதிப்புன்னு சொல்லுவாங்க, டிவைடட் பை பயனளிப்பு காலம். ஸோ இந்த கொஷினில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆரம்ப அடக்க விலை எவ்வளோன்னு வந்து பார்த்தீங்கன்னா 50,000. ஓகேங்களா? ஸோ அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எதிர்நோக்கும் இறுதி மதிப்புன்றது எரி மதிப்புன்னு சொல்லுவாங்க, அது வந்து 5,000 போட்டாச்சு. பயனளிப்பு காலம் வந்து 10 ஆண்டுகள். ஓகேங்களா? ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 50,000லேருந்து 5,000 கழிச்சா 45,000. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 0 கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 4,500 இருக்கும். ஓகேங்களா? அப்போ தேய்மான தொகை வந்து பார்த்தீங்கன்னா 4,500. ஓகேங்களா? இப்போது தேய்மான விகிதம் கண்டுபிடிக்கணும்னா தேய்மான தொகை டிவைடட் பை ஆரம்ப அடக்க விலை இன்ட்டு 100. இந்த ஃபார்முலாவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா சம்மு போட முடியும். ஸோ இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா தேய்மான தொகை ஆல்ரெடி இங்கே கண்டுபிடிச்சது 4,500 டிவைடட் பை ஆரம்ப அடக்க விலை வந்து பார்த்தீங்கன்னா 50,000. ஆல்ரெடி நம்ம வந்து கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? 50,000 ஸோ இன்ட்டு 100 போட்டிங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 0 கேன்சல் ஆகிடும், இந்த 0 கேன்சல் ஆகிடும், இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அப்போ மீதி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 45 டிவைடட் பை 5. இது வந்து 5ஆம் வாய்ப்பு ஆச்சுன்னா 9 5 45. அப்போ ஆன்சர்ஸ் ஈக்குவல் டு 9. ஓகேங்களா? ஸோ இப்போது ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அது 9%. அப்போ தேய்மான விகிதம் 9%. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ டு ஆல்.